ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிரிண்டர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரோபோனே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இங்கே என்னென்ன வரைகிறோமோ அதை வந்து ஜஸ்ட் வந்து அங்கிட்டு வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கும். கீழே நீங்கள் எதாவது வச்சு டிராயிங் வரைகிறீங்க அப்படின்னா இதுவும் இங்கிட்ட வந்து அழகாக வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு இதை வந்து பிரிண்ட் எடுக்கிற மாதிரி வந்து எடுத்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு மரக்கட்டை வந்து தேவைப்படும். இது வந்து ஃப்ரேம் வந்து தான் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன கட்டை அந்த மாதிரி ஒல்லியாக வந்து இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து இணைக்கிறதுக்காக போல்ட் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ தேவைப்படும். இது இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், இதை செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அளவு வச்சு நம்ம வந்து வெட்ட போகிறோம். என்னென்ன அளவுன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா 2 பலகை வந்து வெட்டிக்கோங்க. அதுக்கடுத்து 9 இன்ச்சில் வந்து ஒரு பலகை வெட்டணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலகை வந்து வெட்டணும். இதுனா ஒரு அளவு, இதை வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாத்தையும் வந்து பென்சிலை வச்சு வந்து அந்த பலகையில் வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெட்ட போகிறோம். இப்போ இது வந்து ஒரு 9 சென்டிமீட்டர் வந்து அளவு வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இதிலேயே கீழே வந்து ஒரு 6 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வந்து ஒரு அளவு வந்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஆக்ஸா பிளேட்டை யூஸ் பண்ணி வந்து பார்த்து வந்து நான் வெட்டி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜாயின் பண்ணுற வேலை மட்டும்தான். ஸோ அதுக்காக வந்து இதை வந்து வெட்டிடலாம். வெட்டி எடுத்துட்டோம். இப்போ 6 பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, 6 பீஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து சமமாக வந்து வச்சுக்கோங்க. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் வந்து போட போகிறோம். ஸோ அதுக்காக இந்த 10 சென்டிமீட்டர் உள்ளது 2, அதுக்கடுத்து 6 சென்டிமீட்டர் இந்த மாதிரி வந்து வரிசையாக வந்து வச்சு டேப் சுற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆடாமல் இருக்கிறதுக்காக. அப்படி சுற்றினதுக்கு அடுத்து நம்ம வந்து ட்ரில்லிங் மிஷினை வச்சு வந்து ஒரு சைடு வந்து ஃபுல்லாக வந்து ஹோல் வந்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து ஹோல்ஸ் வந்து போடணும். அது வந்து எப்படி வந்து போடுறது அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து ஓட்டை வந்து போட்டதுக்கு அடுத்து எல்லாத்தையும் வந்து எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்ததுக்கு அடுத்து நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து நான் டேப் பண்ண எடுத்துடுறேன். எடுத்ததுக்கு அடுத்து அது எப்படி வந்து ஜாயின் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வி ஷேப்பில் வந்து இருக்கிற மாதிரி வந்து வைக்கணும். அதாவது மலை மாதிரி இருக்கிற மாதிரி 2 10 சென்டிமீட்டர் உள்ளதை வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அடுத்து நம்ம வந்து 9 சென்டிமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கிட்டிருந்து வந்து வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 6 சென்டிமீட்டரை அந்த இதோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அமைப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வச்சா கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருக்கலாம். அங்கே தான் பேனா வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணுவோம். அங்கிட்டு நீட்டிக்கிட்டு இருக்கிறதுல இன்னொரு பேனா வந்து ஃபிட் பண்ணுவோம். ஸோ இந்த இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து எல்லாத்தையும் போல்ட் வந்து போட்டுக்கோங்க. நம்ம வந்து இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இந்த ஜாயிண்ட் வந்து 2மே ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அங்கே வந்து ஒரு போல்ட் வந்து போட்டு முறுக்கி விட்டுக்கோங்க. அடுத்து எங்கெங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவைப்படுதோ அங்கெங்கன்னா நம்ம வந்து போல்ட் வந்து போடணும். அங்கங்கே ஓட்டை இல்லை அப்படின்னா ட்ரில்லிங் மிஷினை வச்சு வந்து ஓட்டை வந்து போடணும். இங்கே வந்து நான் வந்து கொஞ்சம் இலைச்சி விட்டு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ கரெக்டாக வந்து வந்துருச்சு. அதுக்கடுத்து நம்ம பழையபடி வச்சுருந்த மாதிரியே வந்து எல்லாத்தையும் வச்சுருங்க. வச்சதுக்கடுத்து ஸ்கெட்சு இல்லைன்னா மார்க்கரை யூஸ் பண்ணி ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் எங்கெங்கன்னா ஓட்டை வந்து போடணும்னு சொல்லிட்டு ஒரு மார்க் வந்து பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ட்ரில்லிங் மிஷினை வச்சு எங்கெங்கன்னா ஓட்டை பண்ணணும் ஓட்டை வந்து போட்டுட்டு இதே மாதிரி வந்து போல்ட்டை வந்து இணைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முக்கால்வாசி ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மார்க் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக வந்து பண்ணியாச்சு. அதுக்கடுத்து அங்கே வந்து நான் வந்து ஓட்டை போட்டு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து நம்ம போல்ட்டு வந்து நம்ம வாங்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி உள்ளக்க வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு பின்னாடி வந்து அந்த போல்ட்டை வந்து முறுக்கி விட்டுக்கோங்க நல்லா. ரொம்ப டைட்டாகவும் முறுக்காதீங்க. டைட்டாக முறுக்குனீங்க அப்படின்னா அந்த இது கரெக்டாக ஆடாது. இப்போ எல்லாத்தையும் முறுக்கி விட்டாச்சு. முறுக்கி விட்டதுக்கு அடுத்து பாருங்களேன், நம்மளுக்கு இங்கிட்ட எப்படி அசைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கிட்ட வந்து அசையும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எங்கிட்ட அசைக்கிறோமோ எல்லாத்தையும் அசையும். இங்கே தான் நம்ம பேனா மாட்டுவோம். இங்கே பேனா மாட்டுறோம் அப்படின்னா அங்கே வந்து பாருங்கள் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கே அசைக்கிறதா வந்து அப்படியே வந்து அசைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ரோபோ பிரிண்டர் மாதிரி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து போல்ட்டு கீழே வந்து ஒரு மூடி அமைப்பு நான் வந்து செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம பேனா வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஓட்டை வந்து ட்ரில்லிங் மிஷினை வச்சு நான் வந்து ஓட்டை வந்து போட்டுக்கிறேன். இங்கே ஒரு ஓட்டை போடுறீங்க அப்படின்னா அந்த சைடும் ஒரு ஓட்டை வந்து போட்டுருங்க. போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பேனா வைக்கிறதுக்குரிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டை வந்து போடுறீங்க பெருசாகிடுச்சு அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அந்த பேனாவில் ஏதாவது க்ளூ ஏதாவது அப்ளை பண்ணி வந்து ஒட்டி வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து 2 ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா போட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு மரப்பலகையில் வந்து எல்லாத்தையும் ஒட்டணும். அதுக்கு முன்னாடி கீழே வந்து மூடி மாதிரி அமைப்பு வந்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் வந்து ஸ்மூத்தாக வந்து சர்ஃபேஸில் வந்து நல்லா இழுத்து வரைகிறப்ப கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். போல்ட்டோடு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்காக 4 மூடியை வந்து க்ளூ அப்ளை பண்ணி சுற்றி வந்து ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒன்று அங்கே ஒன்று அந்த மாதிரி 4 இதை வந்து ஒட்டி விட்ருங்க. ஒட்டினதுக்கு அடுத்து நம்ம ஒரு இதை வந்து ஒரு பலகையில் வந்து ஃபிட் பண்ணிடுவோம். அது வந்து ஜஸ்ட்டு ஆடை மட்டும் தான் செய்யணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து வரிசையாக வந்து ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம எல்லாத்தையும் வந்து ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அடுத்து இன்னொரு சைடு வந்து அதாவது எல்லாமே ஒட்டினதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக உள்ளதை வந்து ஒரு பலகையில் வந்து வச்சு ஸ்க்ரூ போட்டு வந்து முறுக்கி விட்ருங்க. இது கொஞ்சம் போல் அதுவும் ஆடுற மாதிரி இருக்கணும், அதாவது மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அங்கே வந்து வெயிட் வைப்போம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பண்ணதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எப்படின்னா இதுன்னு உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்தையும் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு
இது வந்து நம்ம ஜஸ்ட்டு இதில் வந்து மூவ்மெண்ட் வந்து ஆகிற மாதிரி வந்து வச்சுருக்கோம். இங்கே வந்து பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். அதுபோக இங்கே ஒரு ஸ்க்ரூ வந்து போட்டிருக்கோம். மேலே வந்து கண்டிப்பாக வெயிட் வைக்கணும். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து அசையக்கூடாது. அசைஞ்சால் நம்மளுக்கு டிராயிங் வந்து கரெக்டாக வந்து வராது. ஸோ இங்கே வந்து இதை வந்து வச்சு கொஞ்சம் வெயிட் வந்து கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், இந்த டிராயிங் வந்து வரைகிற மாதிரி நம்மளுக்கு மூவ்மெண்ட் வந்து வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படியே வந்து வரையப்போ செம்மையாக இருக்கும். பக்கத்தில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம ஸ்க்ரூ வந்து போட்டிருப்போம். இது நம்மளுக்கு வந்து ஆடவே ஆடாது. பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு ஆடாது. இதை வந்து நம்ம எதாவது வெயிட் வச்சுக்கோங்க. இந்த இது மட்டும்தான். இப்போ வந்து நம்ம என்ன வரைகிறோமோ அப்படியே வந்து இது ரிப்பீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து செய்யும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து செய்யும். பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி வந்து நம்ம என்னென்ன செய்கிறோமோ செய்யும். இங்கே வந்து ஏதாவது பேப்பரை வச்சு டிராயிங் வந்து எதாவது வரைகிறீங்க அப்படின்னா இதுவும் வந்து இங்கே எனக்குள்ளே வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். நம்ம இங்கே என்ன செய்கிறதோ, அதாவது நீங்கள் ஏதாவது படத்தை வச்சு வரைகிறீங்க அப்படின்னா நல்லா வந்து வரையும். இப்போ வந்து நான் 2 பேப்பர் வந்து எடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் என்ன செய்கிறேன்னா அதை அங்கே செய்தா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இப்போ வந்து நம்ம வந்து விஜய் ஐடியாஸ்ன்னு எழுத போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வி போட்டேன். பாருங்கள், விஜய்னு எழுதிருச்சு பார்த்தீங்களா. நான் வந்து கொஞ்சம் இழுத்து எழுதுனேன். ஸோ அதனால் இதில் வந்து இன்னொன்று டைப்பு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாருங்கள், இது வந்து இந்த இதுக்கு கொஞ்சம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து வச்சுருப்போம். இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் வந்து போட்டு இது ரொம்ப பெருசாக வரையுது. இன்னும் நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னா நம்ம எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வரையும். இப்போ வந்து பாருங்கள், ஒரு ரவுண்டு வந்து போடலாம். அதாவது இங்கே வந்து கரெக்டாக அந்த இதில் வந்து பிடிக்குமான வந்து வரப்போ வந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ரவுண்டு வந்து போடுறோன்னு வைங்களேன், நம்மளுக்கு வந்து அந்த என்ன செய்கிறோமோ அதை அப்படியே செய்யும் இங்கிட்டு. சரி, நான் இதுதானே, இது தேவையில்ல. இப்போ வந்து வச்சுக்கிறேன். பாருங்கள், நம்ம என்ன செய்கிறோமோ அதை அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து செய்யும் அங்கே. சரி, ஓகே. இதில் ஸ்கெட்ச் வந்து மாட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது சரியாக பென்சில் வந்து தெரிய மாட்டேங்குது. ஸ்கெட்சை வந்து மாட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்கள். இப்போ ஸ்கெட்ச் வந்து மாட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எழுதலாம் ஏதாவது. பி பாருங்கள், சூப்பராக வந்து வரையுது. நம்ம என்னென்ன செய்கிறோமோ, இப்போ ஒரு ரவுண்டு வந்து போடுறோம் வைங்களேன். இப்போ வந்து இங்கே பிடிமானம் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, செமங்க. இதை நம்ம வந்து கொஞ்சம் வரைய கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உடனே வந்து வராது, ஆனால் வரைய வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறது. இப்போ இந்த இதை சமமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதாவது இது வந்து கொஞ்சம் கீழேயும் நம்மளுக்கு வந்து படணும். அப்படின்னா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் வந்து வச்சுக்கிறேன். சரி, ஓகே. நம்மளுக்கு வந்து செட் ஆகிடுச்சி. இதை கொஞ்சம் இழுத்து விட்டுக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே என்ன எழுதுகிறோம் அப்படியே அழகாக வந்து மூவ்மெண்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதே தான். இதில் நம்ம வந்து ஒரு ரவுண்டு இப்போ வந்து ஒரு ரவுண்டு வந்து போட போகிறோம். இப்போ தான் இங்கே இடிக்குது இதில். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சிம்பிளாக வந்து இதாகும். அதுக்கடுத்து நீங்கள் எதாவது டிராயிங் வரையணும்னா இந்த மாதிரி இங்கே எனக்குள்ளே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு நீங்கள் டிராயிங் வந்து வரையலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிராயிங் வந்து வரைய போகிறோம். இதில் வந்து நான் ஒன்று அனலைஸ் வந்து பண்ணது ஒன்று தான். இதில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம நீட்டி வந்து வைக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு டிராயிங் வந்து கரெக்டாக வரும். இது நீள்வட்டமாக வருது. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து அதை வரையும் போல் கொஞ்சம் நீள்வட்டமாக வந்துச்சு. இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு ரவுண்டு வந்து போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து ரவுண்டு இங்கே என்ன போடுறீங்களோ அது வந்துடும். அதுக்கடுத்து ஒரு கண் வந்து வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டிராயிங் வந்து வரைய நீங்கள் இங்கே வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் எடுக்க தான் இது வந்து வரும். ஏன்னா இது வந்து ஒரு ஹேண்டு மாதிரி நம்மளுக்கு. இதை நம்ம இங்கே என்ன செய்கிறோமோ அதுதான் ஜஸ்ட் வந்து இங்கே செய்கிற மாதிரி இருக்குது. இந்த இதை அட்ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து பண்ணுறது மூலமாக மட்டும்தான் இதை வந்து கரெக்டாக வந்து வரைய முடியும். இப்போ வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். நம்ம வரைகிறதோட கொஞ்சம் பெருசாக வரையும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வந்து வரையணும்னா இங்கனக்குள்ளே கொஞ்சம் ஏதாவது ஒன்று ஒட்டிட்டு இங்கனக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்போ நம்ம மூலம் கரெக்டாக நம்மளுக்கு வந்து வரைய மூலம் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து கரெக்டாக தான் வருது. நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக வரும். இது ஒரு ப்ராஜெக்டாக வந்து நீங்கள் எடுத்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ஒரு பிரிண்டர்னு சொல்லி இது பண்ணலாம். பாருங்கள், நம்ம வரைகிறதையே சேர்த்து வந்து சூப்பராக வரையும். இது வந்து ஒரு ரோபோ மாதிரின்னு கூட நீங்கள் சொல்லலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.